ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி போன வாரம் நாம் ரெவலேஷன் 15வது அதிகாரம் படித்தோம். அதில் முடிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது அந்த சீன் ஹெவன்லி சீனாக கர்த்தர் யோவானுக்கு கொடுத்துருந்தாரு. யோவானுக்கு ஒரு ஹெவன்லி சீனை கர்த்தர் கொடுத்தார். அங்கே போய் ஹெவனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அப்போது நீங்கள் ஒரு காரியத்தை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னாக்கா, ஒரு நாள் ஒரு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் அல்லது ராஷ் ஹஷனா போது கர்த்தர் வானத்தை திறந்தார். த கேட்ஸ் ஆஃப் ஹெவன், கேட் ஆஃப் ஹெவன் அது திறந்தது. திறந்தப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சபையை எடுத்துக்கொண்டார், ராப்சர் ஆஃப் த சர்ச். அதுக்கப்புறம் அநேக விசுவாசிகள் கூட விடப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய இரக்கத்தின் நிமித்தமாக இன்னும் கொஞ்ச நாள் கூட அந்த கதவை திறந்து வைத்திருந்தார். அவர் திறந்து வைத்த அந்த நாட்களில் உபத்திரவ காலத்தில் அநேகர் கர்த்தருக்குள்ளே வந்தாங்க. இதுவரைக்கும் வராத அளவுக்கு மக்கள் வந்தாங்க. அப்போ ஒரு காலம்னு ஒன்று வந்தோன்னே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள எல்லாத்தையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் சேர்த்த போது ஒரு யாம் கிப்பூர் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அந்த நாள் அன்னைக்கு அந்த மக்கள் எல்லாரும் தனக்குன்னு யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் பரலோகம் சேர்ந்ததுக்கு பிற்பாடு கர்த்தர் வானத்தின் வாசலை மூடிட்டார். மூடினதுக்கு பிற்பாடு பரலோகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய கடைசி நியாய தீர்ப்பு உலகத்தின் மேலே ஊற்றப்பட்டது. ஒரு காரியத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏறக்குறைய விசுவாசிகள் எல்லாரும் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பூமியில் அதுக்கு பிற்பாடும் ரட்சிக்கப்படுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான பேர் இருப்பாங்க. இஸ்ரவேலுக்கு அதுக்கு பிற்பாடு தான் அநேகமாக ரட்சிப்பு இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம இந்த யாம் கிப்பூர் ஃபீஸ்ட்டை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம், டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டு. அந்த ஃபீஸ்ட்டுக்கு 3 கருப்பொருட்கள் இருக்குது, அல்லது இட் ரன்ஸ் ஆன் 3 தீம்ஸ். 3 தீம் இருக்குது. நம்பர் ஒன் உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு, த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ். 2வது, கர்த்தர் இஸ்ரவேலுக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறாரு. இந்த நாட்களில், இந்த கடைசி காலங்களில், ஏன்னா இது உபத்திரவ நாட்களுக்கு முந்தி, அந்த உபத்திரவ நாட்களின் கடைசி பகுதி இது. இந்த நாட்களில் கர்த்தர் தன்னுடைய யூத மக்களை மறுபடியும் தனக்குள்ளார கூட்டி சேர்த்து அவங்களுடைய கண்களை திறப்பார். த ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரவேலை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறது, ரெஸ்டரேஷன் 2வது. மூன்றாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, பகிரங்கமாக வருவார். தன்னுடைய ஆட்சியையும் ராஜ்யத்தையும் இந்த உலகத்தில் அவர் நிலை நிறுத்துவார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் இந்த 3 கருப்பொருட்களில் முதல் காரியம் என்னன்னா, தேசங்களின் நியாய தீர்ப்பு. ஏறக்குறைய உலகத்தின் கடைசி நாட்களில் வரும்போது தேசங்கள் எல்லாருமே தேவனுக்கு எதிராக திரும்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க வரப்போகிற நாட்களில் அவங்க மாறப்போகிறதில்ல, இன்னும் வேர்ஸ்டாக தான் ஆகிட்டு இருக்க போகிறாங்க. அதில் சபையும் எடுக்கப்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ், அதுதான் நம்பர் 1 ஹெட்டிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது தேவாலயத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதர்களுடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ பரலோகத்தில் கர்த்தர் காண்பிக்கிறாரு, 7 தேவ தூதர்களை காண்பிக்கிறாரு. இந்த 7 தேவ தூதர்களுக்கும் கையில் ஒரு கலசம், பொன்னால் செய்த கலசம் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது. அவங்கள கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் அவங்க இதை உலகத்தின் மேலே ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் இது நம்மளுடைய படிப்புக்குன்னு இல்லைனாலும் நான் ஸ்லைட்டாக டீவியேட் பண்ணி இந்த காரியத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேவ தூதர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க, வெளிப்படுத்தல் 21:9. கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து,
நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ 7 தேவதூதர்கள் 7 கலசங்களோட வராங்க. அவங்க யோவானுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு தேவதூதன் யோவானுக்கு இன்னும் சில காரியங்களை தனிப்பட்ட முறையில் காட்டி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தேவதூதனை பற்றி இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு. 22வது அதிகாரம் 8-9 வசனம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். அப்போ இந்த தேவதூதன் தான் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்றாரு. நீ என்ன வணங்காத, ஒன்ன மாதிரி நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த தேவ தூதர்கள் கிட்ட ஒரு காரியம், இந்த தேவ தூதர்கள்கிட்ட அவங்கள எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? அவங்க தேவ தூதர்கள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, நீ என்னை வணங்காத, ஒன்ன மாதிரி நான் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லி. அப்போது ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிரேக்க மொழியில் ஆங்கலாஸ் அப்படின்னு. ஆங்கலாஸ் அப்படின்னா மெசஞ்சர், தூதன். அவர் யார் வேணாவும் இருக்கலாம். ஆனால் சின்னதுலேருந்து நமக்கு ஒன்று சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டு 2 விங்ஸ் வச்சு இருக்கணும்னு. நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்குது. அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே தேவ தூதர்கள்னு ஒரு வகுப்பு முன்னாடி படிச்சிருக்கோம். அதில் தேவ தூதர்களுக்கு நிறைய கிளாஸ் இருக்குது, ரேங்க் இருக்குது. அதனால் எல்லா தேவ தூதர்களுக்கும் விங்ஸ் கிடையாது, எல்லாருக்கும் ரெக்கைகள் கிடையாது, எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்கன்னு இல்லை. அதனால் இன்னைக்கு நிறையா பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கடைசி 7 கலசத்தை கொண்டு வரவங்க முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இருந்த 7 தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், 7 தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மிகுந்த உபத்திரவத்துக்கு மத்தியில் தான் அவங்கெல்லாம் மரணத்துக்கு சந்திச்சாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவங்கள வச்சே அவர் என்ன செய்ய போகிறாரு, இந்த காரியங்களை கொண்டு வர போகிறாரு. நான் இதை சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா உங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இன்றைக்கி அநேக காரியங்கள் என்னன்னா, நாங்கள் ஏஞ்சல்ஸை பார்த்தோன்ட்டுன்னு. எல்லா ஏஞ்சலும் வெள்ளையாக இருக்குது, நல்ல அழகாக செருபிக் ஃபேஸ் ஒன்று வச்சுட்டு 2 விங்ஸு. நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. அதில் வரதெல்லாம் அந்த ஏஞ்சல்ஸ் இல்லை. பிசாசும் ஒளியின் தூதனாட்டம் அவனால் எடுக்க முடியும். அதனால் எனக்கு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வேணும், ஏஞ்சல்ஸ் அதெல்லாம் கேட்காதீங்க. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு ஏஞ்சலை அசைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. அவருக்கு தேவை ஏற்பட்டால் அவர் அவங்களோட பேசுவார். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த 7 பேரும் அப்படி இருக்கலாம். இப்போ வாசிங்க, முதல் கலசம் அது யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் கலசம் 16வது அதிகாரம் 2வது வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவருமாகிய மனுஷருக்கு கொள்ளாத கொடிய புண்ணுண்டாயிற்று. அப்போ இந்த மிருகத்தோட மார்க்கை வாங்கினவங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு புண் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அந்த மார்க்கை லேசாக வாங்கிட போறதில்ல, ஏதோ ஒரு சிப்பு, இன்னைக்கு மைக்ரோ சிப்ஸு, இதெல்லாம் இந்த ஸ்கின் கடியில் வைக்கும்போது இந்த புண் அதோட ரிலேட்டடாக இருக்கலாம், அதனுடைய விளைவாக இருக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாருக்குமே டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப பிரியமாக இருக்குது. டெக்னாலஜினா நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம நாடும் கூட அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் கையில் பணம் கிடையாது, கார்டுங்கிறாங்க. கார்டு நாளைக்கு யாராவது உங்கள் கம்ப்யூட்டர் உங்களோட பாஸ்வேர்டு இதெல்லாம் ஹேக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கில் கொண்டு வந்து நிற்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த மார்க்கை வாங்கக்கூடாது. அந்த மார்க்கினுடைய சம்பந்தப்பட்ட காரியமாக இந்த புண்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரியத்தை, இந்த புண்கள் ஏற்கனவே எகிப்தில் 6வது வாதையாக கர்த்தர் அனுப்புனார். அதை வாசிங்க. யாத்திராகமும்
9வது அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக் கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். போதும். அப்போ மோசே காலத்துல இது நடந்தது. ஆனா அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் சாம்பலை எடுத்துக்கோ அப்படின்னுட்டுன்னு. ஆனா பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, அந்த சாம்பலை அவங்க எங்கிருந்து எடுத்தாங்களாம், எகிப்துல அவங்க ஒரு கடவுளை கும்பிட்டு இருக்காங்க. அந்த கடவுளுக்கு பேரு டைஃபான். அந்த கடவுளுக்கு பேரு டைஃபான். அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த மாதிரி புண்கள் வியாதிகள் இதெல்லாம் வராம மக்களை காப்பாத்துறதே இந்த கடவுள் டைஃபான் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, அது காப்பாத்தல, நான் தான் காப்பாத்துறேன். அதனால மோசேயும் ஆரோனும் போய் இந்த டைஃபானுடைய ஆல்டர் பலிபீடத்தில் இருந்த சாம்பலை தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுளை அவங்க என்ன பலி கொடுத்தாங்கன்னா, சாதாரண பலி கொடுக்கல, குழந்தைகளை அவங்க பலியாக எரிச்சு கொடுத்தாங்க. அந்த குழந்தைகளை எரிச்சதோட சாம்பலை எடுத்து தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அந்த சாம்பல் என்னவாயிடுச்சு, அது கொப்பளமாக வந்துச்சு. எந்த கடவுள் இவங்களை காப்பாற்றும்னு நினச்சாங்களோ அந்த கடவுளுடைய பலிபீடத்திலிருந்து எடுத்த அந்த சாம்பல் மக்களுக்கு அந்த புண்களாக வெளிப்பட்டுச்சு. அதனால கர்த்தர் இந்த காரியங்களை அதிகமாக நமக்கும் காண்பிக்கிறாரு. உலகத்தில் எல்லா பொய்யான மதங்களிலுமே இந்த சைல்டு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இருக்குது. குழந்தைங்களை கொண்டு போய் இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு கடவுள் இருந்தாங்க அந்த காலத்தில், த மொலேக் அப்படின்னு. எவ்ரி அபார்ஷன் இஸ் கனெக்டட் டு மொலேக். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு யாரும் எரிக்கிறது இல்லை. ஆனால் அமெரிக்காவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 3 மில்லியன் பேபிஸ் ஆர் அபார்ட்டட். அது எதை குறிக்க, அதாவது அவங்கள பார்த்து நம்ம அச்சோன்னு சொல்ல வேண்டாம், இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, இங்கே நிறையா நடக்குது. அதை விட அவங்களாவது கிளினிக்கில் போகிறாங்க, இங்கே வீடுங்கள்லேயும் நடக்குது. அதனால் தட் இஸ் ராங். கர்த்தருக்கு அது பிரியம் இல்லாதது. ஏன்னா அது ஈக்குவலன் டு மொலேக்குக்கு அதை கொடுக்கறது. கர்த்தர் அதை என்றைக்குமே அதை அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த பாவங்களும் அந்த குழந்தைங்களோட இரத்தமும் இந்த பூமியில் இருக்குது. அந்த இரத்தம் கர்த்தரை நோக்கி சத்தம் போடும்போது கர்த்தர் நிச்சயமாக அதை பழி கேட்பார். அதுதான் அதை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வீட்டில் போய் பாருங்கள். 5வது எக்காலம் ஊதின போது அந்த பாதாள குழி திறக்கப்பட்டு அதிலிருந்து புகை கிளம்பி வந்ததுன்னு போட்டிருக்கேன். அந்த புகை கிளம்பி வந்தோன்னே அதிலிருந்து வெளியே வந்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணுச்சு, மனுஷரை கொல்லலை, அது குத்துச்சு, அவங்கள கடிச்சிச்சு. கடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்த புண்கள் மாதிரியே தான் வலி ஏற்பட்டது. இது முதல் வாதை. 2வது வாதை 16வது அதிகாரம் 3வது வசனம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. அப்போ சமுத்திரத்தில் இருக்க தண்ணீர் இரத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ அது இரத்தமாக மாறுறதுக்கு அல்லது அவ்வளோ பெரிய சேதம் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, நிறைய சமயத்தில் வல்கேனிக் இரப்ஷன் அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா வானத்திலிருந்து அக்கினி கற்கள் கீழே விழலாம். அதுவும் இல்லாமல் போச்சுன்னா இப்போ நம்மளுடைய சென்னையில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கு, அது மாதிரியும் இருக்கலாம். இது நம்ம நாடாக இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. உலகத்தில் பல கடல்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைய காலகட்டத்தில் மிகுந்த கடினமான ஒரு காரியம் என்னன்னா, ஜப்பானில் சுனாமி 2013வது வருஷம் வந்தபோது அவங்க ஏறக்கூடிய அந்த சமுத்திரத்தை பசிபிக் ஓஷனை ஒட்டி அவங்களுக்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, ஃபுகுஷிமா.
அது என்ன பண்ணிருச்சு, அதிலிருந்து அதில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து கசிந்து வந்த நியூக்ளியர் காரியங்கள், அந்த கழிவுகள் எல்லாம் பசிபிக் ஓஷனில் வந்து கலந்ததுனால, அதே பசிபிக் ஓஷன் அமெரிக்காவில் போகும்போது குதிரைகளுடைய குதிரைகளுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே புண்ணா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. மீன்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வரதில்லை, ஏற்கனவே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் அதிகமான லெவலில் இது ஊற்றப்பட்டா இது மாதிரி ஆகும். அப்போது இதனுடைய பேரலல் இங்கே இருக்குது. 2வது எக்காலம் ஊதும்போது 8வது அதிகாரம் 8-9. ஆனால் எகிப்தில் எந்த சமுத்திரத்தையும் கர்த்தர் தொடலை. 3வது வாதை 16வது அதிகாரம் 4வது வசனம். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின. அப்போ அது இரத்தமாயிடுச்சு. எது? நதிகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இரத்தமாயிடுச்சு. இதே காரியம் மறுபடியும் ட்ரம்பட், 3வது ட்ரம்பட். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா முதல் வாதை, எகிப்தில் வந்த முதல் வாதையே அதுதான். நைல் நதி அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. கர்த்தர் அவங்கள பொறுத்த வரையில நைல் நதி தான் வாழ்வாதாரம். நைலை கடவுளா அவங்க வந்து என்ன பண்ணாங்க? வணங்குனாங்க. நைலை கடவுளா வணங்குனாங்க. ஆனால் அது என்ன பண்ணிருச்சு? இரத்தமாகிருச்சு. அந்த தண்ணியை அவங்களால உபயோகிக்கவே முடியலை. அப்போ அதே மாதிரி ஒரு காரியம் நமக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 16வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:5-7 வரைக்கும். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்தில் இருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ கர்த்தர் அந்த தேவதூதன் என்ன சொல்றாப்ல, ஆரம்ப நாளையிலிருந்து பிசாசு என்ன பண்ணுச்சு? மக்களை வைத்து தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை அது சிந்துச்சு. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அதே இரத்தத்தை அவங்களுக்கு என்ன குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. வாழ்க்கையில ஒரு நியமம்னு ஒன்று இருக்கு. நீங்க வாழ்க்கையில எதை அதிகமாக தேவனை விட்டுட்டு தேடி போறீங்களோ அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கை நிறையா இருக்கும். ஆனால் உங்களால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. அதுதான் இன்னைக்கு வாழ்க்கையின் நியமம். பணமாக இருக்கலாம், பணம் ஒரு நாளைக்கு போயிடும். எதை நீங்கள் தேடி போகிறீங்களோ அது எல்லாத்துக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த அந்த புண்ணு எதனால வந்துச்சு? அந்த மார்க்குனால தான் வந்துச்சு. டெக்னாலஜி இன்னைக்கு எல்லாருக்குமே, பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் அந்த டெக்னாலஜி தான் விருப்பமாக இருக்குது. தேவனை காட்டிலும் அது மேலே தான் அதிகமான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி குடும்பத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அதில் தான் கை இருக்குது. அப்போது எதை நீங்கள் அதிக அளவுக்கு சார்ந்திருக்கிறீங்களோ அது கை நிறையா இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. மட்டும் இல்லை, கர்த்தர் இந்த வாதையின் மூலமாக ஒரு காரியத்தை சொன்னார். அவங்க நைல் நதியை கடவுளாக கும்பிட்டாங்க, அந்த கடவுள் இப்போ ஃபெயில் ஆயிடுச்சுன்னு. நம்ம ஊரில் எத்தனை நதியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இங்கே ஆடி பெருக்குன்னு வருதே, அப்போ என்ன பண்ணுறாங்க? நியூஸில் சொல்லுவாங்க, காவிரி தாய்க்கு அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு. சாக்ரி வி நீட் டு பி கேர்ஃபுல். அதிலெல்லாம் நாம் ஈடுபடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். ஆனால் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதில் நம்ம அந்த காரியங்களில் ஈடுபடவே கூடாது. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நான்காவது வாதை 16வது அதிகாரம் 8-9. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அப்போ சூரியன் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது. இந்த நம்ம 4வது ட்ரம்பெட்டும் 9வது வாதையும் சூரியனை குறித்து தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த 2 இன்ஸ்டன்ட்லேயும் ட்ரம்பெட்டும் சரி இந்த பிளேகும் சரி, சூரியன் வந்து
அது டார்க் ஆயிடுச்சு, அது வேற ஒன்றும் செய்யலை, அது ஒளியை கொடுக்கலன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே மட்டும்தான் போட்டிருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் அது சுட்டெரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. இப்பயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, சூரியன்லேருந்து அந்த சோலார் ஃப்ளேர் அது அடிக்கடி இந்த தீ பொறி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது உலகத்தை நோக்கி. அப்படி ஒரு நாள் வரும்போது நம்மளுடைய உலகத்தினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் கிரிட் அது என்ன பண்ணும், அஃபெக்ட் ஆகும். அது அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம செல்ஃபோன், கம்ப்யூட்டர் எதுவுமே ஒர்க் ஆகாது, எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஆனால் இன்றைக்கே ஏற்கனவே அந்த CERN பற்றி நம்ம படித்தோமே, அப்பயே நான் உங்ககிட்ட சொன்னேன், அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் போது அதிக அளவுக்கு ஹீட் வெளியில் வந்துச்சு. அதனால் நம்மளுடைய உலகத்தினுடைய வெப்பம் என்ன ஆகுது, அதிகமாக பெருகிக்கிட்டே போகுது. கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு இந்த நாளையில் காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அடுத்தது இன்னைக்கு பாடத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கடைசி 5வது வயல், 5வது கலசம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இந்த காரியம் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் கடைசியா என்ன பண்ணிடுறாரு, இந்த கலசத்தை யார் மேல ஊத்திடுறாரு, அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் மேல, அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மேல. அப்போ அந்த ராஜ்யத்தின் மேல இருள் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம லிட்ரல் இருளா எடுத்துக்கொள்ள முடியாது. அங்க குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நல்லா பார்த்தா நம்ம நாட்டிலையும் முக்கியமாக நம்மளுடைய ஸ்டேட்லேயும் இருள் தான் இருக்குது. அடுத்தது யார் கவர்மெண்ட் வைப்பா, யார் தொந்தரவு பண்ண போகிறா, எதுவுமே தெரியாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ டார்க்னஸ். ஏன்னா கர்த்தர் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், கேயாஸ், கன்ஃபியூஷன் இதுதான் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், அதுக்கு மத்தியில் தான் நம்ம ஆகணும் அப்படின்னு. அப்போது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இருளடையும் அப்படின்னு சொன்னால் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் குழப்பங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல், ஏன்னா இங்கே 2 இடத்துலையுமே இருள், ஏற்கனவே ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் சரி பிளேக்லேயும் இருள் வந்ததுனால என்ன நினைக்கிறாங்க, லிட்ரலாக கூட உலகத்தில் இருள் சூழலாம் அப்படின்னு. ஏன்னா எகிப்தில் இந்த வாதை வந்தபோது நீங்கள் வீட்டில் போய் படிங்க, யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில் இருள் வந்ததுனால மக்கள் என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே முடியல, படுத்துக்கிட்டே இருந்தாங்க, வேலையே நடக்கலை அப்படின்னுட்டுன்னு. அது ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் மக்கள் அதிக அளவில் அவங்க துன்பப்படுத்தப்படுவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 22வது வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் குறைக்கப்படும். The day light will be shortened. கர்த்தர் தன்னுடைய மக்களுக்காக அந்த நாட்களை குறைத்திருவார். ஏன்னா டே டைமில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு முடியும். ஏன்னா எந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போ கர்த்தர் தன்னுடைய மக்களுக்காக வேண்டி அந்த நாட்களை லிட்ரலாகவும் குறைக்கலாம். அதே சமயத்தில் குழப்பங்களினாலும் அங்கே என்னவாகும், இருளாகும். இப்போது இந்த இருள் சூழும்போது எல்லா லெவல்லையுமே அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் குழப்பம் வரும். ஒன்று, பலவித வியாதிகளும் வாதைகளும் வரும். எல்லா மெடிசனும் ஃபெயில் ஆகும். எல்லா மெடிசன், எல்லா டாக்டர்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகும். அப்போ மக்கள் திரும்ப நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன போட்டிருக்கு, மக்கள் தங்களுடைய சரீரத்தில் இருக்க, உடம்புல இருக்கிற புண்கள், வியாதி, எரிச்சல், வலி, இதனால் அவங்க கத்தும்போது அவங்களுக்கு ரிலீஃபே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டை தான் நோக்கி கேட்பாங்க. கவர்மெண்ட்டால் உதவி செய்ய முடியாது. 2வது, அது மட்டும் இல்லாமல் இப்படி பல விதத்தில் இயற்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சூரியன் இந்த அளவுக்கு சுட்டெரிச்சு தண்ணி இல்லாமல் போனால் வறட்சி பெருகி அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக அப்படியே பட்டு போயிடும். அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா மக்கள் மறுபடியும் கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னேன், சோலார் ஃப்ளேர் இருந்ததுன்னா இஎம்பி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் பல்ஸ் அது இருக்கும்.
அது இருந்ததுனாக்கா அது கண்டிப்பாக என்ன பண்ணிடும், நம்மளுடைய எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும், அது ஷட் பண்ணிடும். இன்றைக்கி நமக்கு ஒரு 10 நிமிஷம் எலக்ட்ரிசிட்டி இல்லைனாக்கா நம்மளால் எதுவுமே செய்ய முடியறதில்ல. அப்படி தானே ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட. அப்போது டோட்டலாக எலக்ட்ரிசிட்டியே இல்லை, அதை ரீப்ளேஸே அவங்களால பண்ணவே முடியல அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? பழங்காலத்துக்கு கற்காலங்களுக்கு போயிடுவோம், ஸ்டோன் ஏஜுக்கு போயிடுவோம் நம்ம. அப்படி தான் இருக்கும். ஆனால் இது எல்லா வாதைகளும் சேர்ந்து எதை அஃபெக்ட் பண்ணும்? இக்கானமி. உங்கள் கையில் காசை அஃபெக்ட் பண்ணும். கையில் காசு இருந்தாலும் அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. காசை கையில் வச்சுக்கிட்டு எதுவுமே நீங்கள் செய்யவே முடியாது. வேதத்தில் நான் பல வருடங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இந்த ஒரு வார்த்தை என்னை அதிகமான அளவில் தொட்டுச்சு. அதனால தான் நான் அதிகமாக ப்ராஃபஸிக்குள்ளே நான் போக ஆரம்பித்தேன். வாசிங்க, ஆதியாகமம் 47வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 47:15. எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். தமிழில் பணம் செலவழிஞ்சு போயிடுச்சுன்னு, ஆனால் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு த மணி ஃபெயில்டு அப்படின்னு போட்டிருக்கு. மணி என்னை ஏமாத்திருச்சு, மணி இட் ஃபெயில்டு மீ. இன்றைக்கும் நம்ம நிலைமையை யோசித்து பாருங்கள். எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. கையில் 2000 ரூபாய் இருக்குது, எந்த கடையில் போய் கேட்டாலும் 2000த்துக்கெல்லாம் சில்லறை கொடுக்க முடியாது. அப்போ நான் தினைக்கும் என்னால் 2000த்துக்கு பொருள் வாங்க முடியாது. கையில் காசு இருக்குது, ஆனால் நான் நினச்சதை என்னால் வாங்க முடியல. அதுதான் மணி வில் ஃபெயில் யூ சம்டே. ஜீசஸ் வில் நெவர் ஃபெயில் யூ. தயவுசெய்து நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளார எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு மீறி எதுலையாவது போகும்போது எவ்ரிதிங் வில் ஃபெயில். ஈவன் யோர் லவ்ட் ஒன்ஸ் வில் ஃபெயில் யூ. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை ஃபெயில் பண்ண மாட்டார். ஆனால் வேதம் நம்மளை வார்ன் பண்ணுது. யோசேப்பினுடைய நாட்களில் அவங்கக்கிட்டையும் எல்லாம் இருந்தது, அவங்களுடைய நிலத்தை எடுத்துட்டாங்க. பட்டினின்னு வரும்போது நிலத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கினாங்க, தங்களுடைய ஆடு மாடுகளை கொடுத்து சாப்பாடு வாங்கினாங்க. அதுக்கு பிற்பாடு பணம் எல்லாம் கொடுத்தாச்சு, இனி விற்று போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் தான் இருக்கிறோம், எங்களை அடிமையாக வச்சுக்கோங்கன்னு. அதுதான் தட் இஸ் த எண்ட் ஆஃப் மணி. அதனால் என்றைக்குமே யோர் மணி வில் ஃபெயில். மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் கூட நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காரியம். எசேக்கியேல் 7:19. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது. வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடலரா இருந்தது. நமக்கு ரொம்ப பிரியமானது நம்ம நாட்டில் எல்லாருக்கும் தங்கம்னா ரொம்ப பிரியம். எவ்வளோ கஷ்டப்பட்டாவது அந்த தங்கத்தை வாங்கணும்னு. ஆனால் காலம் ஒன்று வரும், உனக்கு சாப்பாடே இல்லைங்கும் போது இந்த தங்கத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? அதை ரோட்டில் தூக்கி எறிவாங்கன்ட்டு அந்த நிலைமை தான் தட் இஸ் த எண்டு. சரி, இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை குறித்து, இந்த 5வது வாதையை குறித்து நம்ம கொஞ்சம் சில காரியங்களை நம்ம வேகமாக பார்ப்போம். இப்போது அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வரும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது, முதல் 3 வருஷம் அந்தி கிறிஸ்து ரோம் அந்த யூரோப்பிலிருந்து ஆட்சி செய்வான். ரிவைவ்டு ரோமன் எம்பையர், மறுபடியும் உருவாகி வர ரோம சாம்ராஜ்யத்துக்கு தலைவனாக அவன் ஆட்சிக்கு வருவான். ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் அந்தி கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய ஹீரோவாக இருப்பான். உலகத்தில் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவை மெஸ்ஸையா மாதிரியே சொல்லுவாங்க, இவர் எனக்கு இரட்சகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்துவால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில். ஸோ ஆன்டி கிரைஸ்ட் வில் பி எ வெரி வெரி பாப்புலர் ஃபிகர். ரெண்டாவது, இந்த அந்தி கிறிஸ்துவை யார் தூக்கி நிறுத்துவா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபெட், ஒரு சபையின் தலைவர், அவர் தான் சொல்ல போகிறாரு. அப்போது மக்களுடைய இருதயத்தில் அதிகமாக நிறைந்திருக்கிறது மதம். ரிலிஜன்கிற ஒரு தலைவர் சொல்லிட்டாக்கா எல்லாருக்குமே அதில் சமாதானம் உண்டு. அப்போது அந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட் இந்த ஆன்டி கிரைஸ்ட்டை அவர் தான் அப்படின்னு உலகத்துக்கு காண்பிக்கும் போது எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. மூன்றாவது,
மூன்றாவது, இந்த அந்தி கிறிஸ்து எல்லா மதங்களுமே சம்மதம் அப்படின்னு சொல்லி மனுஷரை தான் அதிகமாக பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற கான்செப்ட் என்னங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மதம் தான் மக்களை பிரிக்குது, மதம் தான் மக்களை பிரிக்குது, ரிலிஜன் டிவைட்ஸ் பீப்புள். ஆனால் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரே ஒருத்தர் தான். எல்லா மதமும் எங்கே கொண்டு போகுமா, ஒரே கடவுள்கிட்ட கொண்டு போயிடுமா. அதனால் எல்லாரோட ரிலிஜனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அக்காமடேட் பண்ணி வாழ தெரியணும் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, சரியான சத்தியத்தை சொன்னீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. அதை நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு நிறையா எனிமீஸ் தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் எனிமீஸ் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இன்னைக்கு அதுதான் நியூ வேர்ல்டு ஆர்டர், நியூ புதிய உலகம், புதியதோர் உலகம் செய்வோன்னு. அதுதான் புதிய உலகம். நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் அதெல்லாம் இல்லை. வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். பிரதர்ஹுட், குளோபலிசம், அதுதான். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது. அப்போது 4வது பாயிண்ட்டு வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2-3 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2-3. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. போதும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்களாம், when they say peace and prosperity, destruction will come. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தாக்கா பிரச்சனையே இல்லை, சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு. நீங்கள் சமாதானம்னு ரொம்ப பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு காரியங்கள். சமாதானம் கர்த்தரில் மட்டும்தான் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்துல உண்மையான சமாதானம் கிடையாது. ஏன்னா மனுஷனோட மெயின் ப்ராப்ளமே மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருந்த பிரச்சனை தான். அந்த கேப்பை மறுபடியும் உறவை சரி செஞ்சவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உறவு சரியானா தான் மற்ற மக்களோட உங்களுக்கு உறவு சரியாகும். ஸோ unless you have the Prince of Peace, you can never find peace in this world. அதனால் சமாதானம்னு சொல்லி எல்லாரையும் மதிக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கிறோம். ஆனால் தப்புன்னு தான் சொல்லணும். வேதத்தில் இல்லாத காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு மக்கள் அப்படித்தான் போயிட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, 5வது பாயிண்ட்டு, இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனிதனுடைய வரலாற்றில் முக்கியமாக இந்த சபையின் காலங்களில் பிசாசு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுக்கிட்டான், ஒவ்வொரு இடத்துல தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுருந்தான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. பெர்கமோ சபைக்கு எழுதும்போது நீ சாத்தானின் சிங்காசனம் உன் தேசத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பெர்கமம் இன்னைக்கு இருக்கிற டர்க்கி. அப்போது அன்னைக்கு எங்கே இருந்தது சாத்தானுடைய சிங்காசனம்? டர்க்கி, பெர்கமமில் இருந்தது. ஆனால் இந்த பெர்கமம் என்ன பண்ணிடுச்சு, அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஜெர்மனியிலேருந்து ஒரு இன்ஜினியர் வந்து அந்த பெர்கமம் ஆல்டரை அப்படியே கொண்டு போய் எங்கே கொண்டு போயிட்டாரு, ஜெர்மனிக்கு கொண்டு போயிட்டாரு. அப்போ அவனோட த்ரோன் எங்கே போச்சு, ஜெர்மனிக்கு போச்சு. ஜெர்மனியிலேருந்து அது எங்கே போச்சு, லெனின்கிராடுக்கு போச்சு. ஏன்னா மாஸ்கோ, ரஷ்யா மிகுந்த அளவில் மக்களை உபத்திரவம் பண்ணி கம்யூனிசம் வந்தது. லெனின்கிராட்லேருந்து மறுபடியும் எங்கே வந்துருச்சு, பெர்லின், ஜெர்மனிக்கே வந்துருச்சு. அவனுடைய த்ரோன் அங்கே தான் இருந்தது. அப்போ அந்த நாட்களில் தான் ஹிட்லர் வந்தான். ஹிட்லர் வந்து அவ்வளோ பேரை அவன் கொண்டு போட்டான். ஆனால் கடைசி நாட்களில் அவனோட த்ரோன் எங்கே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படிச்சிருக்கோம், பிரசல்ஸ் பெல்ஜியம். யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸ், பெல்ஜியம். நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஐரோப்பிய தேசங்களுக்கு போய் வரப்போகிற நாட்களில் சாத்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும்னு கேட்டால் யோசிக்காமல் எல்லாருமே பிரசல்ஸ், பெல்ஜியம்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரசல்ஸ், பெல்ஜியம் அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு பெலேஸ் டி யூஸ்டிஸ், அது எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு மர்மமான ஒரு முறையில் கட்டப்பட்டிருக்கு. பிரசல்ஸ் வந்து பேரலல் சிட்டி,
வானத்துல பிசாசு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்கு, ப்ரூசால் அப்படின்னு, பிரசல்ஸ் அண்ட் ப்ரூசால். அதனால ஆரம்ப நாட்கள்ல அந்தி கிறிஸ்து அங்கிருந்து தான் ஆட்சி செய்வான். பிசாசுனுடைய த்ரோன் அங்கதான் இருக்கும். ஆனா நீங்க ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நினைச்சுக்கணும், பிசாசுக்கு எத்தனை ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருந்தாலும் அவனுடைய ஆசை பூரா எங்க மாறணும்னு, எருசலேமுக்கு மாறணும்னு. அதனால தான் எருசலேம்ல இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அவன் எதுக்காக எருசலேம்ல மாறணும்னு நினைக்கிறான்? அது மகா பெரிய தேவனுடைய சிங்காசனமா இருக்கு. ஏற்கனவே அவனுடைய இருதயத்தில் இருந்த ஆசை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டில் போய் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும். லூசிஃபரை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, 5 காரியம் சொன்னான். என்ன சொன்னான்? நான் வானத்துக்கு மேலே போவேன், நட்சத்திரங்களுக்கு மேலே என் சிங்காசனத்தை வைப்பேன், நான் இன்னும் என்ன பண்ணுவேன், உன்னதமானவருடைய சிங்காசனத்தை நான் எடுத்துக்கொள்வேன். 5 I wills. அதுதான் அவனுடைய ஆசை. அவனுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்கு, எருசலேம்ல இருக்குன்னு. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் 16. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம் எருசலேம் தான். காரணம் என்ன? பூலோக எருசலேமுக்கு பேரலா ஒரு ஹெவன்லி எருசலேம் இருக்கு. அங்க தேவனுடைய த்ரோன் இருக்கு. இது ரெண்டும் பேரலா இருக்கு. அதனால சாத்தானுக்கு ரொம்ப பிரியமான இடம் ஜெருசலேம். இன்னைக்கு அவ்வளவு சண்டையும் அவ்வளவு பிரச்சனையும் அங்க இருக்கிறதுக்கு இது ஒன்னே ஒண்ணுதான் காரணம். சரி, அப்போ இந்த அந்தி கிறிஸ்து ஏறக்குறைய இந்த முதல் 3 வருஷம் உபத்திரவ காலங்கள்ல முதல் 3 வருஷம் முடியும் போது அவன் என்ன பண்ணிடுவான், தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை பாபிலோன் ஈராக்குக்கு மாத்திடுவான். சகரியா 5வது அதிகாரம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணிடுவான், தன்னை எருசலேம்ல இருக்க தேவாலயத்துல போய் அமர்ந்து தானே கடவுளுங்கிறத அவன் சொல்லுவான். இது எப்ப நடக்கும்? உபத்திரவ காலத்தின் 2வது பகுதியில் நடக்கும். அதனால அவன் நினைச்சோன்னே ரொம்ப ஈஸியா அவனால ஜெருசலேமுக்கு போயிட முடியாது. அங்க போறதுக்காக வேண்டி அவன் 2 சண்டைகளை உருவாக்குவான், 2 போர்கள். அப்போ there are 2 battles for Jerusalem. எருசலேமை பிடிக்கிறதுக்கு அவன் 2 போர்களை அவன் ஆயத்தம் பண்ணுவான். the first battle for Jerusalem, முதல் பேட்டில் எப்போ இருக்கும்னா 2வது பாதி 2வது 3 வருஷம் உபத்திரவ காலத்தின் 2வது 3 வருஷத்தின் முதல் பகுதியில் இருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுல? 7 வருஷம், அதில் முதல் 3 வருஷம் பிரசல்ஸில் இருப்பான். 2வது 3 வருஷத்துக்கு தான் அவன் என்ன பண்ணுவான், எருசலேம் போகணும்னு நினைப்பான். அப்போது எருசலேமை பிடிக்கிறதுக்காக 2வது 3 வருஷத்தில் முதல் பகுதியில் எருசலேமுக்கு எதிராக ஒரு சண்டையை போடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 வருஷத்தின் முடிவில் த ஃபைனல் பேட்டில் ஒன்று நடக்கும். அப்போ 2 சண்டை இருக்குது எருசலேமுக்காக. அது இனிமே தான் நமக்கு அது தெரிய வரும். அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறது இந்த 5வது வாத எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஃபார் ஜெருசலம், எருசலேமுக்காக அவன் செய்கிற முதலாவது சண்டை வாசிங்க. இந்த முதலாவது சண்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே துல்லியமாக நிறைவேறும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் 8 வசனம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையை தோணிய தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காட்சிகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடி கோப்பாகிய வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு
சிவிங்கியத்தை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்தின் 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அப்போ 4 ராஜ்யங்கள் உருவாகும்னு உங்களுக்கு தெரியும். சிங்கம் வந்து பாபிலான், அடுத்தது கரடியா இருக்கிறது மீடோ பெர்ஷியன், அடுத்தது சிவங்கின்னு போட்டிருக்காங்க, ஆனால் வேங்கைன்னு அவர் சொன்னார், அதுதான் கரெக்ட், லெப்பர்டு, அது வந்து கிரீஸு. அடுத்தது கடைசியாக ஒரு ராஜாவை ஒரு மிருகத்தை பார்த்தேன். அது அந்த மிருகத்தை அவருக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரியல. அந்த அளவுக்கு இது வரைக்கும் கண்டிராத ஒரு மிருகமாக இருந்தது. அதுக்கு 10 தலைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், 10 கொம்புகள்னு. அந்த 10 கொம்புகள் இருந்ததுனால அது அந்தி கிறிஸ்துங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதே 7வது அதிகாரம் 23 to 25 வரைக்கும். இப்போ அந்தி கிறிஸ்து அந்த 4வது மிருகத்தை பத்தி தானியேல் கேட்கும்போது தேவதூதன் சொல்றாரு. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியில் உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறா இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களையும் தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி கால்களை பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்போ அந்த மிருகம் யாரு 4வது மிருகம் அப்படின்னு பார்த்தா அது அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இன்னொரு க்ளூவும் அவர் கொடுக்கிறாரு. இந்த 4வது மிருகம் என்ன பண்ணுமா, உன்னதமான தேவனுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் எதிராக இருப்பான். அப்போ அவங்களுக்கு எதிராக தான் அவன் வருவான். அது மட்டும் இல்லாம அவன் காலங்களை மாற்ற நினைப்பான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஆன்டி கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு பி அ ஷியா முஸ்லிம். அதனால் அந்த ராஜ்யம் வரும்போது அவங்க கேலண்டர்லேருந்து ஃபீஸ்ட் டேஸ்லேருந்து எல்லாத்தையுமே மாற்ற பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன கேலண்டருங்கிறது உங்களுக்கு தெரியும். சோலார் லூனார் கேலண்டர் 2ஐயும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி நடந்ததுனாக்கா நம்மளுடைய ஹாலிடேயும் ஃப்ரைடேயாக மாற்றுவாங்க. முக்கியமாக அவங்களோட டார்கெட் யாருன்னா யூத மக்கள் தான். இப்போ நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை லீவ் விட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க கண்டிப்பாக அந்த ஷபாத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய ஃபீஸ்ட் டேஸை காலங்களையும் பிரமாணங்களையும் அவன் மாற்றுவான். எல்லா லாவையும் எடுத்து போட்டு தேவனை நான் சொல்கிற மாதிரி தான் என்ன வணங்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வான். நம்பர் 1 அது ஆன்டி கிரைஸ்ட். 2வது ஒரு காரியத்தை அவன் செய்ய போகிறான். அது என்னன்னாக்கா அவன் he is going to be a ஷியா முஸ்லிம். உங்களுக்கு தெரியும் முகமது மரித்த போது தனக்குன்னு யாரையுமே ஒரு வாரிசை விட்டுட்டு போகல. அவனுடைய மருமகனுக்கும் மாமனாருக்கும் இடையில அந்த 2 பிரிவா போச்சு. அவனுடைய மருமகன் ஷியா முஸ்லிம், மாமனார் சுன்னி முஸ்லிம் அபுபக்கர். அப்போ அந்த நாளையிலிருந்து இன்ன வரைக்கும் ஷியா முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 to 18% முஸ்லிம்ஸ் தான் ஷியா முஸ்லிம்ஸ். மெஜாரிட்டி யாரு? சுன்னி முஸ்லிம்ஸ். ஆனால் அந்தி கிறிஸ்து யாரா இருப்பாப்ல? ஹி வில் பி எ ஷியா முஸ்லிம். வாசிங்க தானியேல் 11வது அதிகாரம். தயவு செய்து ஆங்கில வேதாகமம் இருக்கிறவங்க திறந்து வச்சுக்கணும். நான் ரொம்ப வருத்தமாக தான் இந்த பகுதியை படிச்சுட்டு வந்தேன். தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப வாண்டிங்காக இருக்குது. 11வது அதிகாரம் 23, 24. ஏனென்றால் அவனோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களுடனே புறப்பட்டு வந்து வெலங்கொள்ளுவான். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். பின்னும் தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோட போர் செய்ய தன் வல்லமையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான். போதும். 23வது வசனத்தில் போட்டிருக்கு 11, 23.
அவன் கொஞ்சம் மக்களோட வந்து என்ன பண்ணுவான், ஆட்சி அவன் பலம் கொள்வான்னு. a small group of peopleன்னு. இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஷியா முஸ்லிம்ஸு வெறும் 18% தான். அப்போ அவன் கொஞ்சம் மக்களோட வந்து ஆட்சியை கைப்பிடிப்பான்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. கொஞ்சம் கூட்டம் ஜனங்களை வச்சு ராஜ்யத்தை பிடிச்சிருவான்னு. அந்த ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை கோய். அப்போ அந்த கோய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எத்னிக் மைனாரிட்டி. இன்றைக்கி நம்மளை என்ன, இப்போது இந்த தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்க. இப்போ இங்கே வந்து ஒரு கொஞ்சம் தெலுங்குனாக்கா அவங்க ரொம்ப கம்மி பேர், ஒரு 7% 8% அப்படி இருப்பாங்க. அப்போ அவங்க யார்? தே ஆர் த ஸ்மால் பீப்புள். அவங்க வந்துட்டு இப்போ இங்கே ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா நம்ம அப்படி தான் நாம் நினைப்போம். அதே மாதிரி தே ஆர் எத்னிக் மைனாரிட்டி. ஷியா எத்னிக் மைனாரிட்டி, அது கோய், ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள். அவங்கள கையில் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுவான், அந்த உலகத்தையே அவன் கைப்பிடிக்க பார்ப்பான். 24வது வசனம், தயவுசெய்து ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அதை நீங்கள் கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணுங்கள். அதில் தப்பே இல்லை. ஏன்னா சில காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அல்லது நீங்கள் இதை மிஸ் பண்ணிடுவீங்க. அதில் போட்டிருக்கு, அவன் வந்து என்ன பண்ணுவான், he will enter into the richest places அல்லது fattest places அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் அப்படி தானே போட்டிருக்கு, ஐதர் ரிச் பிளேஸ் அல்லது ஃபேட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ரிச் அல்லது ஃபேட் அப்படிங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை ஷமான். இந்த ஷமான்னா என்ன அர்த்தம்னா திக்கா, பிசுன்னு, கிரீஸ் மாதிரி இருக்கிற ஒன்றுன்னு. இந்த டால்டாலாம் எப்படி இருக்கும் பாருங்க, திக்கா, அந்த மாதிரி திக்கா இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவன் எங்கே போகிறான், ஆயில் ரிச் பிளேசஸ்க்கு அவன் போகிறான். எந்த இடங்களில் அதிக அளவில் கச்சா எண்ணெய் அங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அங்கே போவான். அடுத்தது என்ன போட்டிருக்கு, அவன் அங்கே இருக்கிற மாகாணத்துக்குள்ளே நுழைவான்னு போட்டிருக்கு. ப்ராவின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, ப்ராவின்ஸ். அந்த வார்த்தை தமிழில் இல்லை, ப்ராவின்ஸ். அந்த ப்ராவின்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது எப்படி ஆங்கிலத்தில் இருந்து எபிரேய மொழியில் மெடினா அப்படின்னு போட்டிருக்கு. மெடினா எங்கே இருக்குது? சவுதி அரேபியாவில் இருக்குது. நம்பர் 1 ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி என்ன அது கல்ஃபில்? சவுதி அரேபியா, மெடினா. தட் இஸ் ஹவ் இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட். ஹீப்ரூவில் ப்ராவின்ஸுங்கிறது மெடினா இஸ் இன் சவுதி அரேபியா. ஸோ வேர் இஸ் கோயிங், எங்கே போகிறான்? ஆனால் சவுதி அரேபியா சுன்னி முஸ்லிம்ஸு, அவங்க தான் ஆயில் ப்ரொடியூசிங் ரிச்சஸ்ட். அவங்க மட்டும் இல்லாமல் ஆல் த எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, துபாய், அவங்க எல்லாருமே அதிக அளவில் எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே போய் அவன் என்ன பண்ணிடுவான், அதுதான் அவங்களுக்கு வெல்த்து. அதை தான் கையாண்டுட்டு அங்கே இருக்கிற கொள்ளை பொருட்களை அவன் என்ன பண்ணிடுவான், தான் கூட்டத்தாருக்கு அதை பகிர்ந்து கொடுத்துருவான். அதை பகிர்ந்து கொடுத்தோன்னே இவங்களுக்காக அவன் என்ன பண்ணுவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க. அதை அப்படியே எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் தானியேலுக்கு புரியல, ஆனால் தானியேல் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு எங்கெங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத. அந்த அளவுக்கு துல்லியமாக தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 11வது அதிகாரம் 39வது வசனம், அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனமுண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். தேசத்தை he will divide the land ன்னு போட்டிருக்கு. இன்னைக்கும் இஸ்ரேலை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா நாடுகளுக்கும் ஆசை. ஒரு பகுதியை யூதருக்கும் இன்னொரு பகுதியை பாலஸ்டீனியன்ஸுக்கும் கொடுக்கணும்னு. அது நடக்கவே போகிறதில்ல. எந்த கிங்கும் யாருமே அதை செய்ய போகிறதில்ல. 2 state solution. பட் praise God for டொனால்ட் ட்ரம்ப். அவர் என்ன சொல்லிட்டாரு, 2 நாடு அந்த பிரச்சனை, அந்த வார்த்தையே என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நான் அந்த அளவில் நான் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன், கர்த்தருடைய லேண்டை டிவைட் பண்ண முடியாதுன்னு. ஆனால் காலம் ஒன்று வரும், அட்லீஸ்ட் குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்காவது அந்தி கிறிஸ்து இஸ்ரேலை 2ஆக கூறு போட்டுருவான். கூறு போட்டு அதில் ஒரு பகுதியை யாருக்கு கொடுத்துருவான், பாலஸ்தீனியர்களுக்கு அவன் கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் அப்படி கொடுக்க நினைக்கும் போது கர்த்தர், இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த கர்த்தர் மிகுந்த கோபம் கொள்வார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம், நான் சகல ஜாதியாரையும் கூட்டி
யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி, அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புரஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டுக் கொண்டது நிமித்தமும், அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை தேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சை ரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் தேசத்தை யாரு டிவைட் பண்றீங்களோ நான் அவங்கள கண்டிப்பா டிவைட் பண்ணுவேன். நான் நிச்சயமா அவங்கள என்ன பண்ணிடுவேன்? டிவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஈவன் ஆஸ் அ நேஷன், இந்தியா முதல் கொண்டு அதுக்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாது யுனைடெட் நேஷன்ல. நம்ம இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ ஏன் நாட்டை டிவைட் பண்ணினா நான் ஒன்றை டிவைட் பண்ணிடுவேன்னு. அதனால தான் நிறைய டிவிஷன் இருக்கு. ஈவன் ஆஸ் அ ஃபேமிலி நீங்க யூதர்களுக்கு எதிராக எழும்பவே கூடாது. கர்த்தர் உங்க குடும்பத்தை ரெண்டாக்கிடுவாரு. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது. அப்போ அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் செஞ்சுட்டு அவன் இஸ்ரேலை அட்டாக் பண்றதுக்கு, த ஃபர்ஸ்ட் பேட்டிலுக்கு அவன் ரெடி ஆவான். அவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்க்கதரிசிகள், த பேட்டில் ஃபார் ஜெருசலம், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஃபார் ஜெருசலம், அது எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 40 - 43 வரைக்கும். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான். போதும். தென் திசை ராஜா அப்படிங்கும்போது த கிங் ஆஃப் த சவுத், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது எகிப்து. இஸ்ரேலுக்கு தெற்கு பகுதியில் இருக்கிறது ஈஜிப்ட், வடக்கு பகுதியில் இருக்கிறது சிரியா. ஸோ வடதிசை ராஜானாக்கா அது சிரியா, தென் திசை ராஜானா அது எகிப்து. ஸோ எகிப்து அந்தி கிறிஸ்து அட்டாக் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னாக்கா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் சுன்னி லீடர் யாருன்னா எகிப்து தான். எகிப்து தே ஹாவ் அ மிலிட்ரி மைட், அதனால அவங்க அட்டாக் பண்ணுவான். நம்பர் 1 41வது வசனம். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்போ இந்த சண்டையின் போது அந்தி கிறிஸ்து என்ன பண்ணிடுவான்? எகிப்தை அடிக்க போறேன்னு சொல்லி எங்க வந்துருவான்? இஸ்ரேலுக்குள்ள வந்துருவான். இது வரைக்கும் வர முடியல, இப்ப அவன் உள்ள வந்துருவான். அடுத்தது 41 மறுபடியும் தொடர்ந்து. அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். போதும். அப்போ ஈடாம், அமான், இது எல்லாமே மோவாபன், அமான், இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற ஜார்டன் தப்பிச்சுக்கோன்னு போட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா கர்த்தர் ஏற்கனவே பெட்ரா அங்க இருக்கு, தன்னோட மக்கள் அங்க அனுப்பணுங்கிறதுக்காக கர்த்தர் அந்த நாட்டை விட்டு வைப்பாரு, அது ஆகும். அடுத்தது 42 43. அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்லுவார்கள். அப்போ இந்த சண்டையின் போது அவன் என்ன பண்ணிடுவான்? நீ இப்ப அங்க போட்டிருக்கிற நாடுகளெல்லாம் நீங்க பாருங்க, ஈஜிப்ட், லிபியா, எத்தியோப்பியா, இவங்க எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான். அவங்க எல்லாருமே சுன்னி முஸ்லிம்ஸ். ஏற்கனவே மெடினாவில் போய் சவுதி அரேபியாவில் இருக்கிற பொருளெல்லாம் அவன் எடுத்துட்டான். ஸோ அவன் சுன்னியை கீழே தள்ளிட்டு ஷியா முஸ்லிம்ஸு பதவிக்கு வருவாங்க. அப்போது த ரிசல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஃபார் ஜெருசலம். அப்போது இதன் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாம் 83 வார், சங்கீதம் 83வது சண்டை, அது தான் நடக்கும். அந்த போரின் விளைவு இது எல்லாத்தையும் உருவாக்கும். அப்போது அந்தி கிறிஸ்து, நான் சொல்கிறத ஒன் ஆஃப்டர் another பாயிண்ட் எழுதிக்கிங்க. நம்பர் 1, அந்தி கிறிஸ்து உலகத் தலைவனாக மாறுவான். உலகத் தலைவனாக மாறுவான். முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து அவன் ராஜரீகம் செய்தான். இப்போ என்ன செய்ய போகிறான்? தனியாக அவனே உலகத் தலைவனாக இருப்பான். ரெஃபரன்ஸ் தானியேல் 7:7-8. அடுத்தது அந்தி கிறிஸ்து, 2வது பாயிண்ட், அந்தி கிறிஸ்து 3 சுன்னி தேசங்களை அழித்து போட்டுருவான். எகிப்து, லிபியா, எத்தியோப்பியா. எகிப்து, லிபியா, எத்தியோப்பியா. தானியேல் 11:42-43. 3வது பாயிண்ட், அந்தி கிறிஸ்து தன்னுடைய கோட்டையை, ஷியா கோட்டையை நல்லா ஸ்திரப்படுத்தி கொள்வான். தன்னுடைய ஷியா கோட்டையை ஸ்திரப்படுத்தி கொள்ளுவான். ஸ்திரப்படுத்தி கொண்டதுனால அவன் என்ன பண்ணிடுவான்?
தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை ஈராக்குக்கு கொண்டு போயிடுவான். ஈராக் ஷியா முஸ்லீம். நான் ஒரு காரியம் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து முக்கியமாக அந்த மிடில் ஈஸ்டில் பார்க்கும்போது யார் யார் ஷியா முஸ்லீம், யார் யார் சுன்னி முஸ்லீம், அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் இதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதை நம்ம ஓவர் நைட் பார்த்துடலான்னு நினைக்காதீங்க. நான் என்னைக்கு ரசிக்கப்பட்டனோ ஏறக்குறைய 30 வருஷமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லலை. இட் இஸ் அ ஸ்ட்ரகிள். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பார்த்தாக்கா தான். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம், அ லாட் ஆஃப் டைம் வித் த லார்ட். அப்போ தான் உங்களால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி உங்கள் கண்ணை திறந்து பாருங்கள். எத்தியோப்பியாவில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, லிபியாவில் சண்டை நடக்குது, எகிப்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தா உடனே உங்கள் மைண்டை என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம கடைசி காலத்தில் இருக்கோன்னு. நம்ம சும்மா வந்து தமிழ்நாட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த நியூஸை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்து அது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போது அந்த சகரியா தீர்க்கதரிசியின் 5வது அதிகாரத்தில் சொன்னது போல அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை ஈராக்கு பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவான். பாபிலோன் கட்டப்படும். அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். 4வது பாயிண்ட்டு, அந்தி கிறிஸ்து இந்த சண்டைகளின் மூலமாக அவன் என்ன பண்ணுவான், எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் போய் அமர்ந்து தன்னை கடவுள்னு காண்பிப்பான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோற்றத்தில் ஒரு சிலையையும் செய்து வைப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:3, மத்தேயு 24:15. 5வது பாயிண்ட்டு, அந்தி கிறிஸ்து 7 வருஷத்துக்கு முன்பா ஆட்சிக்கு வந்தபோது இஸ்ரேலோடையும் மற்ற நாடுகளோடையும் ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டான். இப்போ அந்த சமாதான உடன்படிக்கையை முறித்து போடுவான். அவன் என்ன பண்ணிடுவான், முறித்து போடுவான். தானியேல் 9:27. 6வது பாயிண்ட், இந்த காரியங்கள் நடக்கும்போது இஸ்ரவேலுக்கும் யூதர்களுக்கும் மகா பெரிய உபத்திரவம் ஆரம்பிக்கும். The time of Jacob's trouble. எரேமியா 30:7. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்பீங்களா? எரேமியா 30:7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். சோ அது யாக்கோபுக்கு இக்கட்டான காலம் அப்படின்னு. இட்ஸ் a time of Jacob's trouble. அதை வந்து கர்த்தர் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மக்கள் அதிக அளவில் உபத்திரவம் வருவாங்க. அப்போது இந்த பகுதியோட 5 கலசங்கள் முடியுது. இதுக்கு பிற்பாடு 6-7 அது 2 அடுத்த வாரத்துக்கு நம்ம படிப்போம். ஆனால் தயவுசெய்து இந்த அதிகாரத்தை இன்னொரு தடவை படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். அல்லது எனக்கும் நேரம் இருக்காது, என்னால் முடிக்க முடியாது. அப்போது இந்த நாட்களில் நம்ம அதிகமாக தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். அவருடைய வார்த்தையின் மேலே நமக்கு அன்பு இருக்கணும். அந்த வார்த்தையில் அன்பு இருந்தால் தான். ஏன்னா நிறைய சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு நான் நினைக்கிறோம். அதில் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்றதை விட நீங்கள் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. இன்றைக்கி எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கோ அப்படியே தான் நம்ம கிறிஸ்தவங்களும் நடந்துக்கிறோம். இன்றைக்கி ஒரு மனைவியை கேட்டு பாருங்கள், அவர் வீட்டுக்கே வரதில்லை, வந்தாலும் பேசுகிறதே இல்லை, இதுதான் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குடும்பத்தை நல்லா வைக்கணுங்கிறதுக்காக நான் ஓடி 2 ஷிஃப்ட் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. ஆனால் உண்மையாலுமே வாழ்க்கையில் தேவை அந்த கம்யூனிகேஷன், ஃபெல்லோஷிப், அன்பு. இது தான், அதே தான் நம்ம கர்த்தர்கிட்டையும் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து ஈவினிங் வந்து நான் வந்து ஊழியம் செய்வேன், தெரு பிரசங்கம் செய்வேன். இதுக்குலாம் வீட்டில் எப்போ இருக்க போகிறீங்க? உங்கள் கணவன் மனைவியோட உங்கள் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது? நிறைய அப்பா அம்மா இருக்கா, அவங்க பிள்ளைங்க எத்தனாவது படிக்குதுன்னு கூட தெரியாது. அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழக்கூடாது. இதையே தான் நம்ம கர்த்தர்கிட்டையும் நம்ம காண்பிக்கிறோம். எனக்கு இது வேணும், இது வேணும். அப்படி வேணும்னா நம்ம கர்த்தர்கிட்ட போவோம். பிரச்சனை வந்தால் அது கர்த்தர்கிட்ட போவோம். அப்படி இல்லைன்னா அவர் நம்மளுடைய உறவுக்காக ஏங்குறாரு. நீங்கள் தயவுசெய்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நமக்காக. அந்த கொஞ்ச நாளில் தேவனை நீங்கள் தேடுங்க.
உண்மையாலுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனம். ஏன்னா நான் இங்கே வந்த போதுலேருந்து நிறையா பேர் வந்து ரெவலேஷன் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, அதில் தப்பே இல்லை. ஆனால் வெறும் கிளாஸ் மாத்திரம் பத்தாது, நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு என்னால் இவ்வளோ தான் சொல்லித்தர முடியும், அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதிப்பார். உங்களோட பேசணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் படிக்கிற இந்த காரியங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்கனவே முன்பாக எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்குது. முக்கியமாக கடந்த வருடமோ இந்த வருடமோ நாங்கள் அந்த நிறைவேறுதல்களை நாங்கள் பார்க்குறோம். இப்போவே அதுக்குரிய அடித்தளங்கள் போடப்பட்டாச்சு. உம்முடைய வருகை சமீபமாக இருக்குது. அதுக்கு முன்பாக நீர் உம்முடைய சபைக்காக வருவீர். வரும்போது நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரோ விடாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து சேரணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீர் தேவையான கிருபைகளை நீர் இந்த நாளையில் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மோண்ட நெருங்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரோம். உம்மை குறித்த ஒரு அன்பை நீர் தாரோம். அவங்களோட நீர் பேசும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே.